Hi, today's recipe evening snacks மங்களூர் போண்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு போடும்போது அது வந்து மைதா மாவில் பண்ண போகிறோம் மங்களூர் போண்டா. அது சவுச்சவுன்னு வராமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு அழாக்கு மாவு ஒரு 200 கிராம் இருக்கும். இது அழாக்கு, இது போட்டுக்கலாம். 200 கிராம் இருக்கும். அதோட கூட மாவோட கூட கலக்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகா, பெருசு பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதில் தயிர் கொஞ்சம் ஒரு கரண்டி தயிர் விட போகிறோம். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி தயிர் விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு அரை கரண்டி தயிர் விட்டுக்கலாம். இப்போது இது தேவையான பொருட்கள் கொத்தமல்லியை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லியை நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி மட்டும் இருக்குது, அதை கடைசியாக போட்டுக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது விடலாம். தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் விடலாம். எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். நல்லா பெருங்காய வாசனை அடிக்குது, சூப்பராக அடிக்குது. இது நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முருங்கைக்கீரை இலையை அதோடு கலந்து நம்ம போட்டால் சாப்பிடும்போது முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுமொறுன்னு அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்து இதில் இட்லி மாவு முருங்கைக்கீரையெல்லாம் போடாமல் தான் பண்ணுவாங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன், அது ஒரு 200 ml இருக்கும் தண்ணி. கொஞ்சம் இது ஊறணும் நல்லா, ஒரு 1 hour ஊறினா செய்யும்போது சூப்பராக இருக்கும். மொரன்னு நல்லா கட்டி இல்லாமல் கலரிடணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது. அது ஊறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தழையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து ஒன்றா மூடி 1 மணி நேரம் வச்சுட்டு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முருங்கை இலையும் சேர்த்து, முருங்கை இலையெல்லாம் நம்ம போடுறதுனால அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாவு. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நீங்கள் முருங்கைக்கீரையெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாவு. அப்போ சரியாக இருக்கும். பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு 1 hour கழித்து பார்க்கலாம். முருங்கைக்கீரை காஞ்சி அலம்பி வச்சுருக்கோம், அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மாவு கொஞ்சம் கலந்துட்டேன் நான், கொஞ்சம் லூஸாக இருந்தது. இந்த அளவுக்கு எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு நமக்கு வேணும். தண்ணியை தொட்டுக்கலாம். கையை தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டியாக போண்டா மாதிரி நம்ம போடலாம். ஷேப் வராது, பட் குட்டி குட்டியாக போடலாம். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், சின்ன சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். Bangalore bonda with coconut chutney and kara chutney ready.